வெந்தய சாலட் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். முளைக்கட்டின வெந்தயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். கட் பண்ண தேங்காய், நீங்கள் துருவன தேங்காய் கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துருக்கேன். இதோட வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். தோல் நீக்கியது ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி சாப்பிடும்போது. இதோட ஒரு சாஃப்ட்டான மெச்சூர் டேட்ஸ் நான் சேர்த்துக்கிறேன். டேட்ஸ் சேர்த்தும்போது ரொம்ப ஸ்வீட்டாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். வெந்தயத்தோட கசப்பு நமக்கு தெரியாது. சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் சேர்ந்து சாப்பிடும்போது அந்த வெந்தயம் முளைக்கட்டி வச்சாலே அந்த கசப்பு தெரியவே தெரியாது. ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும், சாப்பிட்றதுக்கு ஈஸியாக சாப்பிட்டுக்கலாம். ஒரு ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான வெந்தய சாலட் ரெசிபி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் வெந்தயத்தோட இந்த வேர்க்கடலையோட தேங்காய் டேட் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். இந்த கசப்பே தெரியாது. முளைக்கட்டி வந்துட்டாலே வெந்தய கசப்பு தெரியாது. இதோட சேர்த்து சாப்பிடும்போது ஈஸியாக சாப்பிடலாம். கண்டிப்பாக டெய்லி இந்த அளவுக்கு ஒரு பவுல் அளவுக்கு சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப நல்லது. எல்லாரும் ட்ரை பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி நம்ம சின்னதுலேருந்தே பழக்கிக்கலாம். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு முளைக்கட்டின பயிர் எடுக்கும்போது ஒரு நாள் வெந்தயம் கூட எடுத்துக்கலாம். இந்த ஹெல்த்தியான முளைக்கட்டின வெந்தய சாலட் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.